iOS 18.3 RC அப்டேட் வந்துருச்சு. இதில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டிஃபால்ட்டாக ஆன் ஆயிரும். சப்போர்ட்டட் டிவைஸில் நீங்கள் மேனுவலாக போய் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஷுவல் இன்டெலிஜென்ஸில் என்ன அப்டேட்னா, இந்த போஸ்டர்ஸ்லாம் டேட்டோட வந்திருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேட்ஸை காலண்டரோட அப்டேட் பண்ணிடும். அண்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை ரியல் டைமில் டிடெக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்திருக்கும். நோட்டிஃபிகேஷன் சம்மரி நியூஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லி அதை டிசேபிள் பண்ணியிருந்தாங்க. அகைன் அதை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. கால்குலேட்டர் ஆப்பில் ஈக்குவல் சைனை ப்ரெஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஆப்ரேஷனை கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு பக் ஃபிக்ஸிங் கொடுத்தாங்களாம். நானும் அப்டேட் பண்ணேன், பட் எனக்கு அது இன்னும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரில. கீபோர்ட் டிஸப்பியரிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் மியூசிக் ஆப்பை க்ளோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பெருசாக இதில் உண்மையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 18.4, 5, 6 எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸில் பக் ஃபிக்ஸிங்லேயே முடிச்சு விட்ருவானுங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் புதுசாக எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க. மேபி 19 தான் நம்ம புது ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக இந்த நான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூசர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு எந்த அப்டேட்ஸும் பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். 18.3 RC அப்டேட்டில் எனக்கு கிரீன் ஸ்க்ரீன் இஷ்யூஸ் வரல. மோஸ்ட்டாக 28 ஜானில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் பப்ளிக் யூசர்ஸ்க்கு. 13 சீரியஸ் வச்சுருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள்.